ஹூ ஃபார்ம்டு த ஸ்வராஜ் பார்ட்டி இன் 1923? யார் ஓபன் பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம். அதாவது 1922 தான் என்னன்னா அந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் அப்படின்னு நடந்துச்சா, அதனால என்ன பண்ணிருப்பான்னா காந்திஜி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. பட் அந்த டைம்ல அதர் லீடர் இருந்திருப்பாங்கல்ல, அதுல முக்கியமான வந்து 2 பேர். அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஒருத்தவர் வந்து சி.ஆர். தாஸ். இவர்தான் வந்து சி.ஆர். தாஸ். இவர்தான் வந்து மோட்டிலால் நேரு. அதாவது ஜவஹர்லால் நேருவோட அப்பதான் வந்து மோட்டிலால் நேரு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அதாவது காந்திஜி வந்து அந்த சஸ்பெண்ட் பண்ணதை வந்து எதிர்த்திருப்பாங்க. அதாவது எதுக்கு சஸ்பெண்ட் பண்றீங்க? இப்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு. இதே மாதிரி கொண்டு போனோம்னு வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 2, 3 வருஷத்துல நம்மளுக்கு வந்து என்ன சுதந்திரம் கிடைச்சிருக்கும். அந்த டைம் அவங்க திங்க் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி. அதனால என்னன்னா காந்திஜி பண்ணது பிடிக்காம போய் இவங்க தனி பார்ட்டி வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. அந்த தனி பார்ட்டியோட பேர் தான் வந்து சுவராஜ் பார்ட்டி. 1923 ஓபன் பண்ணிருப்பாங்க. அதனால என்ன வரும் அப்படின்னா 2 பேர். ஒன்னு யாரு? சி.ஆர். தாஸ், இன்னொன்னு மோட்டிலால் நேரு. அதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். நான் எல்லாமே என்னன்னா கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் வந்து ரொம்ப ப்ராப்பரா டீச் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்லைடர் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிடுறேன். இதுக்காகனா என்னோட வே ஆஃப் டீச்சிங் எந்த மாதிரி இருக்கு, என்ன மாதிரி வந்து கிளாஸஸ் எல்லாம் எடுப்பேன்னு சொல்லி தெரிஞ்சதுக்காக தான் என்ன கிளாஸ் எடுத்தனோ அந்த ஸ்லைட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன்.